அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தேமுதிக கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கியதில் கட்சி நிர்வாகி உயிரிழந்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்து நடுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராமர் மகன் வெங்கடேசன். இவர் தேமுதிக கிளைக்கழக துணைச் செயலராக இருந்து வருகிறார். மேலும் அதே ஊரைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகளான 5 பேருடன் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றுவதற்காக கொடிக்கம்பம் நடும்போது மேலே சென்ற மின்சார கம்பி கொடிக்கம்பம் பட்டதால் மின்சாரம் தாக்கி வெங்கடேசன் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மேலும் உடன் இருந்த பிரகாஷ், மதியழகன், செல்வம், செல்வகுமார், சஞ்சய் காந்தி ஆகிய 5 பேர் காயமடைந்தால் பன்ருட்டி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தகவல் அறிந்து பன்ருட்டி தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சிவகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தேமுதிக நிர்வாகிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார். மின்சாரம் தாக்கி விபத்து குறித்து முத்தாண்டிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கி தேமுதிக நிர்வாகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெசிராஜா.